கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரை கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களாலும் இம்மட்டமாக நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த ஓய்வு நாளில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்து கர்த்தர் நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் செய்த ஆண்டவருடைய இரக்கங்களுக்காக ஆண்டவருடைய நாமத்துக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய கரம் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருத்தரையும் நடத்தும். தடைகள்லாம் உடைக்கிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நான் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆராதனை நேரத்திலையும் செய்தி நேரத்தில் உம்முடைய கரம் இருப்பதாக. இந்த நேம் ஆஃப் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாடுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதனால், இயேசு என்னோட இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதனால், இயேசு நம்மோட இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு நம்மோட இருப்பதனால், இயேசு நம்மோட இருப்பதனால். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நாம் பயப்பட வேண்டாம். வருகின்ற ஆபத்துக்கு ஒருவேளை உங்களுடைய இதயம் கலங்கி இருக்கலாம், வேதனையினால் நிறைந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியல. ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. இந்த சூழ்ந்திருக்கிற ஆபத்துகளிலிருந்து நீர் எங்களை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு நம்மோட இருப்பதனால், இயேசு நம்மோட இருப்பதனால். எல்லாருக்கும் நிறைய விதமான தேவைகள் இருக்கிறது. தேவைகளே இல்லை என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. We all need some kind of protection and we need a help from the Lord. எல்லாருக்கும் ஒரு உதவி தேவை. அது ஆண்டவராகி கர்த்தரிடத்தில் இருந்த மாத்திரம்தான் நமக்கு உதவி கிடைக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதனால், இயேசு நம்மோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பாதுகாவலின் கரமாய் நம்மோடு கூட இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என்னாலும் இருக்கும். என்னாலுமே துதி செய்வாய். என் ஆத்மாவே, என்னாலும் துதி செய். இந்நாள் வரை நம்மை காத்து நடத்தின அவருடைய கிருபை. என் அருமை தெய்வ பிள்ளைகளே,
இங்கே இந்த கமெண்ட் பண்ணுறவங்க, இந்த ரேகா சும்மா அடிக்கடி கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த ஏஞ்சல் அந்த இதுலேருந்து வேஸ்ட்டாக ஒரு கமெண்ட் பண்ணுங்க, மற்றது பண்ணாதீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். Can you take this song here? Take it this song. நீர் இல்லாத நாளெல்லாம் ஒரு நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் ஒரு வாழ்வாகுமா? இந்த நாளில் கூட கர்த்தராகிய தேவன் அவருடைய கிருபையினால் இரக்கத்தினால் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் there's a vacuum என்றால் ஒரு காற்றில்லாத தன்மை காணப்படுகிறது. ஜெபம் பண்ணும்போது நமக்கு தெரியுது ஒரு காற்றில்லாத தன்மை சூழ்நிலைகளிலே காணப்படுகிறது. இந்த காற்றில்லாத தன்மையிலிருந்து நாம் எப்படி நாம் நன்றாய் இருக்க முடியும்? நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கணும். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உலகின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் பலியே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இந்த உலகத்தில் வேக்கியம் என்ற காற்றில்லாத தன்மை இப்பொழுது இருக்கிறது. ஒருவேளை காற்று வீசலாம், ஆனா செழிப்பின் சந்தோஷத்தின் காற்று இல்லாததினாலே ஜனங்கள் ரொம்ப நெருக்கப்படுகிறார்கள். இந்த நாளுடைய ஜெபத்திலே இந்த சந்தோஷத்தின் காற்றை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த செழிப்பின் காற்றிலே நாம் எப்படி வாழ்வது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒருவேளை நிறைய பேருடைய நினைவில் வெளிநாடுகளில் எல்லா நாடுகள்லையும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. என்ன தீர்மானம் மனசுக்குள்ள வச்சிருக்காங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கவில்லை, இது உண்மையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க, கேட்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், ஆண்டவர் சத்தத்தை கேட்கவில்லையோ? ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், மை டியர் பீப்புள், உங்கள் சத்தத்தை கர்த்தர் இன்னும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். எப்படி பாஸ்டர் இப்படி தீவிரமாய் நீங்க சொல்ல முடியும்? How can you say like that? The Lord is hearing our prayer. Yes, I know that because we still have the Holy Spirit of the Lord and Savior Jesus Christ inside us. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் இன்னும் நமக்குள்ளே இருக்கிறார், இன்னும் நமக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் இன்னும் இந்த உலகத்திலே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அதனாலே
என்ன நம்பிக்கை? ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்க மட்டும் உங்கள் ஜெபங்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் இருக்க மட்டும் உங்கள் ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பிறகுதான் நம் ஜெபங்கள் கேட்கப்படுமா கேட்கப்படாதா என்ற ஒரு சந்தேகம் வரும். இப்பொழுது என்ன நிலவி கொண்டிருக்கிறது என்றால், இந்த 2019க்கு பிறகு 2020 ஸ்டார்ட் ஆன இந்த காற்று தீ, இந்த கோவிட் என்கிற கொள்ளை நோய் இன்னும் தீர்ந்ததில்லை. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க? இது தீராது. அப்படி என்றால் நம்முடைய வேதனைக்கும் நம்முடைய நெருக்கங்களுக்கும் எப்பொழுது முற்றுப்புள்ளி என்று சொல்லி நீங்க கேட்கலாம். நாங்கள் ஒன்று மாத்திரம் சொல்ல முடியும். நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன். என்ன அறிஞ்சிருக்கிறேன்னா, the Lord lives, கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். I died, but I live today. மரித்தேன், ஆனால் இப்பொழுது சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஸோ எப்படி ஜெபங்களை கேட்க முடியாது என்று சொல்ல முடியும்? அப்போ இந்த வேக்யூம்லேருந்து நம்ம வெளியே வரணும். வேக்யூம் என்றால் காற்றில்லாத ஒரு இடம். இந்த காற்றில்லாத இடத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். எப்படி வர்றது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். வரலாம், அதற்கு தான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லலாம், உங்கள் சர்ச்சில் இந்த வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். என்ன வாக்குத்தத்தம் என்று நீங்கள் படிக்கல, இல்லை படித்து பாருங்க. ஒருவேளை எங்களுடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அப்படி என்றால் ஆண்டவருடைய கிருபை உங்களை தொடரும், நன்மை உங்களை தொடரும். அப்பொழுது எப்படி இந்த வேக்யூம்ல இருந்து நம்ம வெளியே வர்றது? இந்த வேக்யூம்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கிறது. இந்த கஷ்டத்தின் நேரத்திலையும் கஷ்டத்தின் நாட்களிலும் நீ ஆண்டவரை இன்னும் அதிகமாக அறிஞ்சு கொண்டு கர்த்தரை நோக்கி பார்த்தா இந்த வேக்யூம்ல இருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஹல்லேலூயா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் போயிடுச்சு. 2019க்கு பிறகு ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வரணும்னு நினைச்ச நினைப்பெல்லாம் மறைஞ்சிச்சு. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இன்னும் நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்றது, என் தேவைகள் அதிகமாக இருக்கிறது, என் தேவைகளை சந்திக்கிறவர் யார், என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், எனக்கு சரியான வேலை இல்லை, எனக்கு சரியான ஜாப் இல்லை, எனக்கு சரியான பிஸ்னஸ் இல்லை, எனக்கு சரியான ஜனங்க கூட உதவி செய்யறதுக்கு இல்லை, எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இதோ இந்த நாட்களிலும் நமக்கு நன்மைகளை அளிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஜீவனின் நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தையை மறக்காம அதை பற்றி கொண்டு கர்த்தரை நோக்கி பார்த்து, எனது ஆற்றலும் நீயாவாய், இங்கிலீஷ், எனது வலிமையும் நீயாவாய்,
எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். Come on. எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உறவன் ஒளியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம், சொல்லுங்க, இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. Hallelujah. Praise the Lord. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? Hallelujah. உங்களால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சகலமும் எனக்காக நன்மையாய் மாற்றுவார், எல்லாம் எனக்காக நன்மையாய் மாறுமே. சகலமும் எனக்காக நன்மையாய் மாற்றுவார், எல்லாம் எனக்காக நன்மையாய் மாறுமே. ஹல்லேலூயா. சோ எல்லாத்துக்கும் ஒரு அபிஷேகம் வேணும், எல்லாம் பண்றதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகம் தான் நம்ம இந்த காற்றிலிருந்து, இந்த காற்றில்லாத இடத்துலேருந்து, வேக்கியமான இடத்துலேருந்து காற்றுள்ள இடத்துக்கு கொண்டு போகும். பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. வேக்கியம்லேருந்து நான் எப்படி வெளியே வர்றது? எஸ், there's a வழி இருக்கு. என்ன வழி தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர். அவர் உங்கள் பலனா இருந்து உங்களை நடத்துவார். விசுவாசம் தாங்க, நம்பிக்கை தாங்க. நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீங்க எங்க கொடுத்திருக்க வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், அதனால் நான் நிச்சயமாய் வெற்றி பெறுவேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன நினைச்சாங்கன்னா, அப்படி ஆகுவேன், இப்படி ஆவேன், அப்படி ஆவேன், இப்படி ஆவேன், அது நடக்கும், இது நடக்கும், அப்படி படிச்சா இப்படி ஆகும், இது நடக்கும், அது நடக்கும். ஆனா ஒன்றுமே நடக்கல. இன்னைக்கு உலகமே என்ன பண்றதுன்னு தெரியல. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளிலும் இதே பிரச்சனை தான். The same problem is going all over the world. இங்க இந்திய தேசத்துல மாத்திரம் நினைக்காதீங்க, உலகம் முழுசும் இப்படிப்பட்ட கொடிய வேக்யூம்குள்ள போய் கொண்டிருக்கிறது. காற்றில்லாத இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஒரு நெருக்கம். காற்று இல்லைன்னா என்ன நடக்கும்? நெருக்கம். அப்படியே மூச்சு விட முடியாது. மூச்சு விடுறதுன்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்க முடியல, சுகமா இருக்க முடியல. ஏன் சுகமா இருக்க முடியல? காற்றுல. எதுல காற்றுல? செழிப்புல காற்றுல, அப்புறம் சமாதானத்துல காற்றுல, சந்தோஷத்துல காற்றுல. தேவப்பிள்ளையே, ஒவ்வொரு வீட்லயும் அவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில ஒவ்வொரு இருதயமும் நினைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். I want good music please. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசி வந்திறங்குமே.
கிருபை நன்மைகள் தொடருமே. குட் மியூசிக் ப்ளீஸ். கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. நீதிமானன் சீரசன் நித்திய ஆசீர்வாதமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. உண்மை வழி நடந்திடும் துணை அவர் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், இப்படிப்பட்ட காற்றில்லாத ஒரு சூழ்நிலை நிலைமையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை நல்லா இருக்கவங்க என்ன பண்ண தெரியுமா? காற்றில்லாத ஜனங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்தா, ஒரு கலசம் ஒரு டம்ளர்ல தண்ணி குடிச்சீங்கன்னா பரலோகத்துல மிகுந்த நன்மை உங்களுக்கு கிடைக்குமா? தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை நல்ல வசதியா இருப்பீர்களானால், நீங்க காற்றில்லாத ஜனங்க, நிறைய பேர் ஏழை ஜனங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தவிச்சு கொண்டு இருக்காங்க. அவங்களால இருக்கிற செலவுகளை அவங்களால சந்திக்க முடியவில்லை. இன்னைக்கு விலை கூடுகிறது. எல்லா பொருட்களுடைய விலையும் கூடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் சம்பளமும் குறைந்து கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, காசு நிறைய வச்சிருக்கோங்க, உங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி. பி கேர்ஃபுல். பணம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு நிறைய பேர் தவிச்சு கொண்டு, பிள்ளைகளுக்கு சரி ஆகாரம் கொடுக்க முடியாமல், சரியான உடுப்பு கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க இந்த நாட்கள், இதுக்கு முடிவு உண்டோ முடிவு உண்டோன்னு சொல்லி ஜெபம் பண்ண போது, இது முடிவு உண்டே என்று சொல்லி மனசுல ஒரு அமைதலான சத்தம் கேட்கலையே. கேட்டுச்சுன்னா சொல்லலாமே. ஒருவேளை உங்களை பிரியப்படுத்தும்படி, உங்களை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நான் தவறாக பேசுவேன் என்றால் நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? ஜெபம் பண்ண போது, இந்த டிசாஸ்டர்ஸ்ல இருந்து உங்களுடைய ஜனங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்ல போது சத்தம் கேட்கலையே. நான் காப்பாற்றுவேன் என்ற சத்தம் கேட்கலையே. ஏன்? ஏன்னா இந்த நாட்கள் கடைசி நாட்கள். இந்த நாட்கள் கடைசி நாட்கள். இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து சொன்ன அனைத்து தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நிறைவேறுகிற காலங்களா இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நிறைவேறுகிற காலமா இருக்கிறது. ஆனா நீயும் வீணான காரியங்களை குறிச்சு காற்றுல சிலம்பம் அடிக்கிறது போல, காற்றை கொம்பால அடிக்கிறது போல அடிச்சிட்டு இருக்கலாமா? வேக்யூம்ல இருந்து வெளியே வரணும். இந்த வேக்யூம்ல இருந்து எப்படி வெளியே, காற்று இல்லாத இடத்துல இருந்து எப்படி வெளியே வர முடியும்? வழி இருக்கு. தேவனுடைய வார்த்தை.
If you hold tight to the word of God, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டால், அப்பொழுது இந்த காற்றில்லாத சூழ்நிலையிலும் உனக்கு மாத்திரம், உன் குடும்பத்துக்கு மாற்றம் ஒரு காற்று வீசும். அந்த காற்று ஆசீர்வாதத்தின் காற்று, சுகத்தின் காற்று, ஆரோக்கியத்தின் காற்று, சமாதானத்தின் காற்று, செழிப்பின் காற்று. நீ நன்றாக இருக்கும்படி, உன் வாழ்நாள் எல்லாம் நீ களி கூர்ந்து மகிழும்படி கர்த்தர் உன்னை திருப்தியாக்க வல்லவராயிருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எது வரைக்கும் எங்களுக்கு இறங்காது இருப்பீர், எது வரைக்கும் எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருப்பீர், நீர் இறங்கும் ஆண்டவரே. சங்கீதம் 90 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 90 அதிகாரத்தை நாம் எடுப்போம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பின்வாங்கி போன நாட்களிலே கர்த்தர் அவங்களை விட்டு விலகினார். அப்பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி 90 அதிகாரம் சங்கீதத்திலே 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. நாங்கள் ஞானமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தரலும். 13ஆம் வசனம், கர்த்தாவே திரும்பி வாரும். என்ன சொல்ல? திரும்பி வாரனா போயிட்டாருன்னு அர்த்தம். இல்லாதவரை தான் கூப்பிட முடியும். எனக்கு அப்படிதான் இருக்குது. ஆனா ஆண்டவர் இருக்கிறாரு. ஏன் ஆண்டவர் திரும்பி பார்க்கல? திரும்பி பார்க்கும்படி செய்ய தேவ வார்த்தைகளை நீ எடுத்து ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும். அந்த வார்த்தையிலிருந்து தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். Only through the word you can come out. என்ன சொல்றாரு? கர்த்தாவே திரும்பி வாரும். போயிட்டார்னு அர்த்தம். எது வரைக்கும் கோபமாய் இருப்பீர்? How long will you be angry with me? Lord, come back. திரும்பி வாங்க. எது வரைக்கும் கோபமாய் இருப்பீர்? காலையிலே என்ன சொல்றாரு? உமது அடியாருக்கு பரிதபியும் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, உம்முடைய அடியாருக்கு பரிதபியும். என்ன சொல்ற? அடுத்த வசனம் 14ஆம் வசனத்துல, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. இந்த நாட்கள்ல கூட, ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே, தினம் காலையிலே உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். Every day morning satisfy us with thy grace. உம்முடைய கிருபையினால் தினம் காலையில் எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார். Hallelujah, praise the Lord. திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி. திருப்தியாக்கும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் என்னை மகிழ செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் என்னை மகிழ செய்யும். நல்லவரே, வல்லவரே, நன்றி ஐயா. நாள் முழுதும் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி. திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி. திருப்தியாக்கும் வார்த்தையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் என்னை மகிழ செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் என்னை மகிழ செய்யும். நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்றி ஐயா. நாள் முழுதும் கர்த்தரிடத்தை கேட்கிறார். ஆண்டவரே இறங்கம்ப்பா, இந்த நாட்களை கேளுங்க. கர்த்தாவே இறங்கும். There's a vacuum all over the world.
உலகம் முழுசும் காற்றில்லாத ஒரு தன்மை இருக்கிறது ஆண்டவரே, அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். We know there's a vacuum in the world, but you are our breeze. நீங்கள் தான் எங்களுடைய காற்று, நீதான் எங்களுடைய காற்று, நீதான் எங்களுக்கு குளிர்ந்த காற்று, நீதான் எங்களுக்கு செழிப்பின் காற்று, நீதான் எங்களுக்கு சுகமாக்கும் காற்று, நீதான் எங்களை சந்தோஷப்படுத்துகிற காற்று. ஆண்டவரே இறங்கி வாங்க, கூப்பிடுங்க கர்த்தரை நோக்கி. செழிப்பில்லாத நிலைமையா, கஷ்டமான சூழ்நிலையா, அடிக்கு மேல அடியா, வேதனைக்கு மேல வேதனையா, தாங்க முடியாத பிரச்சனையா, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே திரும்பி வாங்க, ஆண்டவரே இறங்கி வாங்க, நம்முடைய ஜனங்களுக்கு இறங்கி வாங்க. ஆமென். கர்த்தரை கேளுங்க. காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாகும் கிருபையினால். ஆமென். ஹல்லேலூயா. தினம் காலையில ஆண்டவருடைய கிருபையினால தான் நாம் திருப்தியா இருக்க முடியும். ஆண்டவருடைய கிருபை இல்லைனா நம்மளால திருப்தியா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. நிச்சயமா கர்த்தருடைய காற்று நமக்கு வேணும். We need a air, we need a breeze from the Lord. அதுதான் ஆசீர்வாதத்தின் காற்று, அதுதான் ஆசீர்வாதத்தின் காற்று, அதான் சுகத்தின் காற்று, அதான் செழிப்பின் காற்று. நம்மை வந்து தொட வேண்டும், உன்னை தொட வேண்டும். It should touch your body and your spirit, soul and body. உன் ஆவி ஆத்மா சரீரத்தை தொடுகிற காற்று இன்னைக்கு வேண்டும். I need it. கேளுங்க, கர்த்தரிடத்தை கேளுங்க. ஆண்டவரே வேணும், ஆண்டவரே. Yes Lord, come down Lord. இறங்கி வாங்க, திரும்பி வாரும். Come back. When you call unto the Lord, and the Lord shall definitely answer you. நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இந்த காற்றில்லாத தன்மையிலிருந்து நீங்க வெளியே வர இன்னைக்கு ஒரு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். The Lord is opening a way for you to come out of this vacuum which the world is suffering now. இந்த உலகம் பட்டு கொண்டிருக்கிற பாடு, இந்த காற்றில்லாத ஒரு நிலைமையிலிருந்து உங்களால வெளியே வர முடியும்.
கர்த்தருடைய ஜனங்க வெளியே வரலாம். The people of the Lord can come out by the word of God. கர்த்தருடைய வார்த்தையினால் அவர்களால் வெளியே வர முடியும். Amen. If you hold tight to the word of God, you can come out of this vacuum which is pressing this world. இந்த உலகத்தை ஆட்கொண்டு கொண்டிருக்கிற இந்த காற்றில்லாத தன்மையிலிருந்து நீங்க வெளியே வருவதற்கு ஒரே வழி வார்த்தை. Word, the power in the word of the Lord. தேவனுடைய வார்த்தையில் இருக்க வல்லமை, தேவனுடைய வார்த்தையில் இருக்க வல்லமை. The power in the word of the Lord and the power through the blood of the Lamb. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையில் இருக்கிற வல்லமை. Can you take the song? Hallelujah. உங்களால முடியும். Through the power of the blood of the Lamb and through the power in the word of the Lord. தேவனுடைய வார்த்தையில் இருக்க வல்லமையினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலும் உங்களால வெளியே வர முடியும். Yes, it's possible for you to come out of this vacuum which is pressing the world. இந்த உலகத்தை ஆட்கொண்டு கொண்டிருக்கிற இந்த காற்றில்லாத தன்மையிலிருந்து உன்னால வெளியே வர முடியும். You can live a wonderful supernatural life in this time. இப்படிப்பட்ட நேரங்களில் கூட நீங்க ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்வை உங்களால வாழ முடியும். What should I do for that? What can I do for that? Yes, there is a way out. உங்களுக்கு ஒரு வழி இருக்கு வெளியே வர்றதற்கு. Moses telling the Lord, show me thy ways. Show me thy ways, Lord. ஆண்டவரே வழியை காண்பியும். I want to come out of this vacuum. இந்த காற்றில்லாத இந்த உலகத்தில் அடிபட்டு கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரணும். Yes, through the word of God. கர்த்தருடைய வார்த்தையினால் வெளிவர முடியும். Moses asking the Lord, show me the way. The Lord shall show you the way. கர்த்தர் உனக்கு வழியை காண்பிப்பார். Show me thy ways. Thy ways, O Lord. Teach me thy paths. Thy paths, O Lord. Oh my God, I trust in thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. வழியை எனக்காண்டியும் உன் பாதைகளும் என்னை வழி நடத்தும் என் தேவனே. உம்மை நம்பியில்லே ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதிருங்க. Come on, speak. Come on with the beat. Show me thy ways. Thy ways, O Lord. Show me thy paths. Thy paths, O Lord, O Lord, O Lord. Oh my God, I trust in thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Unto thee, O Lord, do I lift up my soul. Come on, say. Unto thee, O Lord, do I lift up my soul. Oh my God, I trust in thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. சொல்லுங்க, கமல பாட்டமா. வழியை
காற்றில்லாத எனக்காண்டியம் பாதைகளை எனக்கு போதியும் என் தேவனே. உம்மை நம்பியில்லே ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதீருங்க. Let not my enemies triumph over me. என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துருக்கள் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள். My enemies are seeing me and laughing at me. But oh Lord, my God, என் தேவனே, என்னை கைவிடாதிரும். Do not leave me alone. Do not allow my enemies to triumph over me. என்னுடைய சத்துருக்களை என்னை மேற்கொள்ள விடாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. இந்த காற்றில்லாத நிலைமையிலிருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வல்லவராய் இருக்கிறார். The Lord is capable to bring you out of this vacuum which is occurring in the world now. Amen. Show me thy way, thy ways, oh Lord. Teach me thy paths, thy paths, oh Lord. Oh my God, I trust in thee. Let me not be ashamed, let not my enemies triumph over me. Oh, hallelujah. Amen. Hallelujah. Amen. Praise the Lord. Praise the Lord. I glorify the holy name. மை நான் துதிக்கிறேன், மை நான் போற்றுகிறேன், மை நான் வணங்குகிறேன். Hallelujah. கர்த்தரை நான் துதிக்கிறேன். Please do not send this kind of stickers. Tell Maggie to tell them, Shani, not to send the stickers. Hallelujah. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை கைவிட மாட்டார். நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது நமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். கர்த்தாவே, எனக்கு இறங்கும். உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கென விலக்கி காத்தல்லும். சத்துரு என்னை வஞ்சிக்கும்படி சாத்தான் என்னை கீழே தள்ளும்படி Satan is coming to pull me down. But you, O Lord, you are my strength. நீதான் என் பலனாய் இருக்கிறீர். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். I believe in you. I trust in you. I put my hope and my trust in you. நான் என் நம்பிக்கையும் என்னுடைய பலனும் உம்மேல் இருக்கும்படி சார்ந்திருக்கிறேன். Have mercy upon me. ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும். Have mercy upon me, Lord. என் மேல் இறங்கும் என்று சொல்லி கேளுங்க. You shall come out of this vacuum today. இந்த காற்றில்லாத தன்மையிலிருந்து உங்களால் இன்னைக்கு வெளியே வர முடியும். உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு இந்த நாட்களிலும். You have a future even in these days. We're full of disasters and problems all over the world. உலகத்தில் இருக்க பிரச்சனைகளும் கஷ்டங்கள் நடுவுல உனக்கு ஒரு விடுதலை உண்டு. That's through the power of the blood of the Lamb. Amen. That's through the power of the blood of the Lamb. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே உன்னை நீ விடுவித்துக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால உன்னை நீ விடுவித்துக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால உன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். You can come out of this vacuum, which is taking place all over the world. The vacuum in peace. The vacuum in future. The vacuum everywhere. There's power in the blood of the Lamb. Claim it now. அதை எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. Amen. Praise the Lord. Come on, please tell also that Solomon. Yes, hallelujah. Yes, hallelujah. Praise the Lord. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை வணங்குகிறேன்.
நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், என்னை விடுவிக்கிறவர் நீர், என்னை பாதுகாக்கிறவர் நீர். உம் கரம் என் மேல் இன்றும் என்றும் இருக்கும். இந்த நாட்களிலும் இந்த கொள்ளை நோய் மத்தியிலும் நான் நன்றா இருப்பேன். I shall live in safe by the grace of the Lord, by the grace of the Lord. கர்த்தரின் கிருபையினால், கர்த்தரின் இரக்கத்தினால், கர்த்தரின் வல்லமையினால் நான் நன்றா இருப்பேன். Oh, you'll be free from the burden of sin. There's power in the blood, power in the blood. Oh, you will see the victory win. There is wonderful power in the blood. Come on, sing it, Lord. There is power, 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 wonder working power in the blood of the Lamb. There is power, 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 wonder working power in the precious blood of the Lamb. Oh, you be free from your passion and pride. There is power in the blood, power in the blood. Come for a cleansing to Calvary's side. There is wonderful power in the blood. வல்லமை உண்டு 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 உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால். ஃபாஸ்ட். வல்லமை உண்டு 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 உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். Oh, you'll be free from your passion and pride. There is power in the blood, power in the blood. Oh, you cleansing to Calvary's side. There is wonderful power in the blood. வல்லமை உண்டு 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 உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இயேசுவின் ரத்தத்தால் ரத்தத்தால். உண்டு 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 உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் உள்ள தரித்திரத்தின் ஆவி உங்களை விட்டு ஓடும்படி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, வல்லமை உண்டு 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 உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின். Yes, power, power in the name of Jesus. அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். You are facing many difficulties. The Lord is very near to you. Lord is very near to you. The Lord shall deliver you today by the blood of the Lamb. There is power, 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 wonder working power in the blood of the Lamb. There is power, 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 wonder working power in the precious blood of the Lamb. Not the authority what I have, but the authority of God. You claim it now. Claim the blessings of the Lord now. There is power in the blood of Jesus. I'm sure many people are getting delivered. அநேகர் விடுதலை ஆகிறது நான் பார்க்கிறேன். I know the people are getting delivered through the blood of the Lamb. கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமையால். You're coming out of the vacuum. நீங்கள் அந்த காற்றில்லாத தன்மையிலிருந்து வெளிவரீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே காற்றில்லாத தன்மையிலிருந்து வெளியே வரீங்க. They are coming out now in the name of Jesus. Yes, hallelujah. You are coming out now from the vacuum which is pressing the world, from not
having a good future. இந்த உலகத்தை அழுத்தி கொண்டு இருக்கிற ஒரு பயங்கரமான காற்றில்லாத தன்மையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்று கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். The Lord is there to deliver you today. Now, this very moment, இந்த நேரத்திலே கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆத்மமே என் முழுவதுமே have some water. There's power in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையிலே பலன் இருக்கிறது. There's power. There's wonderful power in the blood of the Lamb. There's wonderful power, and you shall be delivered. தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடுவானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள என் ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை. Amen. Hallelujah. Praise the Lord. Amen. So, உங்களுக்கு இந்த காற்றில்லாத தன்மையிலிருந்து வெளியே வர முடியும். You are told to whom did it tell? Till again is coming. Hallelujah. So, தேவ பிள்ளைகளே, இன்று கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. இந்த காற்றில்லாத ஒரு தன்மை இந்த உலகத்தை அப்படியே நெருக்கி கொண்டிருக்குது. There is a vacuum which is pressurizing the world not to come out to prosperity. ஒரு செழிப்பை நோக்கி வராதபடி அமுக்கி கொண்டிருக்கிறது. இந்த பிரஷர்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருது யார்? தேவனுடைய வார்த்தை. The power in the word of God can deliver you from every kind of vacuum, and it bring you out to the fresh breeze of the Lord. ஆண்டவருடைய சுகந்த காற்றாகிய வாசனைக்கு அது உங்களை கொண்டு வரும். ஆண்டவருடைய சுகந்த காற்றாகிய வாசனை. The smell of the Lord is so good and the fragrance is so wonderful. ஆண்டவருடைய வாசனையும் அவருடைய மனமும் மிகவும் நன்றாக இருக்கும். So the Lord shall bring out. கர்த்தரை வெளியே கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். Is it possible for the Lord to bring me out of this vacuum which is in the world? இந்த உலகத்தில் இருக்கிற காற்றில்லாத தன்மையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியுமா? முடியும். Yes, through the word of God. கர்த்தருடைய வார்த்தையினாலே. What is the word? Surely goodness and mercies shall follow thee all the days of your life. நிச்சயமாக நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாளெல்லாம். All the days what it's written, surely goodness and mercies shall follow me. One day in a week or one day in a month. No, all the days of my life. All the days of my life. It might be 19, 20, 21, 22, 23, whatever days you live, 25, 26, 27,
whatever days you live, all the days of your life, நீ வாழ்கிற நாட்கள் எல்லாம் 21, 20, 22, 23, 24, 25, 26 அப்படியே போயிட்டே இருக்கும். all the days of your life, ஜீவனுள்ள நாளெல்லாம் through the word of God, the power of the word of God can hold you. தேவனுடைய வார்த்தையில இருக்க வல்லமை உன்னை பிடித்துக் கொள்ளும், உன்னை நடத்த முடியும். So what you have to do, you have to come out of this vacuum. இந்த காற்றில்லாத இடத்துல இருந்து நீ வெளியே வரணும். வருவதற்கு நீ என்ன செய்யணும்? obey the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அவருடைய வார்த்தையை பற்றிக்கொள். hold tight to the word of God and say, surely goodness and mercy shall follow me. நிச்சயமாக நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம், all the days of my life. Just don't forget to tell it. அதை சொல்வதற்கு மறக்காதீங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம். Just say all the days of my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். All the days of my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். All the days of my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். Say, 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 say. சொல்லுங்க, சொல்லுங்க. அப்பொழுது நடக்கும். Then it shall happen in your life. Oh, glory to God. He has lifted me up. Has lifted me up. I know He stretched out His arm and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand across the other shore, I'll praise Him more and more. And when I stand across the other shore, I'll praise Him more and more. Oh, தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ, தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் என்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் என்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன். From where the Lord has lifted me, from the vacuum in the world. இங்கிருந்து கர்த்தரை விடுவித்தார், உயர்த்தினார். உலகத்தில் இருக்கு காற்று இல்லாத இடத்திலிருந்து நான் உயர்த்தப்பட்டேன், நான் உயர்த்தப்பட்டேன். காற்றில்லாத இடத்திலிருந்து I was lifted up, I was lifted up. From the vacuum the Lord lifted me, lifted up. I've been lifted up. From the vacuum I've been lifted up. Come on, say, உயர்த்தப்பட்டேன், நான் உயர்த்தப்பட்டேன். காற்றில்லாத இடத்திலிருந்து எனக்கு செழிப்பு உண்டாயிற்று. இயேசுவின் நாமத்தினால் எனக்கு செழிப்பு உண்டாயிற்று. இயேசுவின் நாமத்தினால். Hallelujah. So you have to come out of this vacuum. நீங்க இந்த காற்றில்லாத இடத்துல இருந்து வெளியே வரணும். தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு. Come on, hold tight to the word of God. Then the Lord shall lift you up. கர்த்தர் அப்பொழுது உங்களை உயர்த்துவார். The Lord shall lift you up. Hallelujah. Through the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து, வார்த்தையின் மூலமாக உங்களை உயர்த்துவார். ஒரு தமிழ் சாங் இப்படி இருக்கு. சங்கட சமயங்களில் மயங்கி வாடுகிறேன். Come on, play.
பதிலளிப்பீர் என்றதால் பாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பீர் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு மதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மாலை ஆலிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மாலை ஆலிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு மதன்பு. Hallelujah. So Moses is calling to the Lord, come back Lord. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு, திருப்பி வாரு. So the Lord shall come back. கர்த்தர் மறுபடியும் வருவார். I'm not telling about the second coming. இரண்டாவது வருகை குறித்து சொல்ல. Now in this vacuum, இந்த காற்றில்லாத நேரத்திலே கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு வருவார். The Lord shall come back. உங்க வீட்டுக்கு வருவார். And he shall bless you with abundance. உங்களை நிறைவான ஆசீர்வாதத்தால் நிறைத்து ஆசீர்வதிப்பார். So now is the days you have to start helping the people around you. இப்பொழுது நாட்கள் உங்களை சுற்றில் இருக்க ஜனங்களுக்கு நீங்க உதவி செய்யணும். If you have something to give to these people, you can give. உங்களை சுற்றில் இருக்க ஜனங்களுக்கு ஏதாவது கொடுக்க உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Lord shall bless you with abundance. நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். In the name of our Lord and Savior Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே you shall be called blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். You shall be called blessed. Blessed. So let us sing a song in English. Blessed assurance, Jesus is mine. Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of holy divine, heir of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of holy divine, heir of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Our
it says like this. Perfect submission, perfect delight, visions of rapture burst on my sight. Angels descending, bring from above echoes of mercy, whispers of love. Korama kariyan kariyantro kariyandronia. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, நீர் மகத்துவம் நிறைந்த தேவன், நீர் அதிசயமானவர். The Lord, you are wonderful God, you are a miraculous God. நீர் ஆச்சரியமான காரியங்களை உம்முடைய ஜனங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறீர். You are a God who does miraculous wonders to your people. Father God, I pray to you in the name of our Lord and Savior Jesus Christ. அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். You can do the impossible miracles for your people. நீர் நடக்கக்கூடாத, நடக்க முடியாத அற்புதங்களை உம்முடைய ஜனங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறீர். A man who was born lame has grown for 40 years. ஒரு மனிதன் 40 வருஷமாய் சப்பானியாய் இருந்தான். He was born lame. சப்பானியாய் பிறந்து 40 வருஷமாயிட்டது. He was sitting in the gate of the beautiful in the time of the apostles. Apostle நாட்களிலே அலங்கார வாசலிலே உட்கார்ந்துட்டு இருந்தான். To beg, as a beggar, to beg every day. தினமும் பிச்சை எடுப்பதற்காக உட்கார்ந்துட்டு இருந்தான். And when Peter and John passed that way, பேதுரு யோவானா அங்க போகும்போது, they saw faith in the eyes of that lame man. அந்த மனுஷனுடைய கண்களிலே விசுவாசத்தை பார்த்தார்கள். When they saw the faith in the eyes of the lame man, அந்த சப்பானியுடைய அந்த கண்களிலே விசுவாசத்தை பார்த்த உடனே, they said to him, silver and gold have I none, but such as I have given to thee, in the name of our Lord and Savior Jesus Christ, rise up and walk. பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, இதோ நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திலே. Likewise, there are people who are still in the vacuum. ஆண்டவரே, இதோ காற்றில்லாத இடத்துல இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். I see faith in the eyes of those people. அந்த ஜனங்களுடைய கண்களில் விசுவாசத்தை பார்க்கிறேன். I speak with authority given by the Lord my God Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் கொடுத்திருக்க அதிகாரத்தில் நான் பேசுகிறேன். Because he has called me to be a son of God. கர்த்தர் என்னை அவருடைய ஒளிக்காரனாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். I speak in the name of Jesus Christ of Nazareth. Rise up and walk. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அங்கிருந்து எழுந்து நட. Come out of the vacuum which is pressurizing the world. உலகத்தை அழுத்திக் கொண்டிருக்கிற காற்றில்லாத இடத்திலிருந்து வெளிவா. I speak through the name of the Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பேசுகிறேன். And by the power and the word of the Lamb, இயேசு கிறிஸ்து வார்த்தையில் இருக்க வல்லமையோடு பேசுகிறேன். Surely goodness and mercy shall follow you all the days of your life. நிச்சயமாக நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். Claim it in the name of Jesus. அதை சுதந்திரித்துக்கொள். Take it and say it's for me. அது எனக்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுங்க. Claim it. அதை எடுத்துக்கொள்ளுங்க. And say thank you Jesus. இயேசு கிறிஸ்து உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. You have it in the name of Jesus. அதை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. Oh, you are now out of the vacuum which is pressurizing the world. உலகத்தை அமுக்கிக் கொண்டிருக்கிற அந்த காற்றில்லாத இடத்துல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க. Your eyes are fresh now. உங்களுடைய கண்கள் புதிதாக்கப்பட்டது. Your heart is fresh now. உங்களுடைய இதயம் புதிதாக்கப்பட்டது. Your body is fresh now. உங்களுடைய சரீரம் புதிதாக்கப்பட்டது.
Your thoughts are fresh now. உம்முடைய எண்ணங்கள்லாம் புதிதாக்கப்பட்டன. In the name of Jesus, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே you are delivered. நீங்கள் விடுதலை பெற்றீங்க. Hallelujah. Ora kania 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 thro kania dronia rubasha kania kani keriondronia. The Lord is saying to you, you shall not walk in the direction of Satan. நீங்கள் சாத்தான் காண்பிக்கிற வழியில நீங்க நடக்க மாட்டீங்க. You shall walk in the way the Lord has shown for you. கர்த்தர் காண்பித்த வழியில நீ நடப்பாய். And this time you shall see success. இந்த முறை நீ வெற்றி காண்பாய். Not by your own might. உன்னுடைய பலத்தினாலும் அல்ல. Not by might nor by strength, but through the Spirit, says the Lord. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே ஆகும். You are healed. You are delivered. You are having a good future. நீ விடுதலையாக்கப்பட்டாய். நீ சுகமாக்கப்பட்டாய். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இப்போ ஆரம்பிக்கப்பட்டது. You are started a new life. ஒரு புதிய வாழ்வை நீ தொடங்கினாய். In the mighty name of our Lord and Savior Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Amen. Amen. God be the glory. Amen. Great things he has done. God be the glory. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி. Amen.